friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு fish fry ரெசிபி. இது வந்துட்டு மசாலா fish fry. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சூப்பர் டேஸ்டி மசாலா fish fry எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு ஒரு மசாலா அரைக்க போறோம் இந்த மீன் ஃப்ரைக்காக வேண்டி. ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இது வந்துட்டு சின்ன சின்ன மிளகாய், அதனால நான் 5 மிளகாய் எடுத்திருக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம மிளகாய் பொடியும் சேர்த்து போறோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை நல்லா ஆஞ்சிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு இனுங்க கருவேப்பிலை, அதையும் சேர்த்திக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் கிட்ட எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு துண்டு, அதையும் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது கூடவே மிளகாய் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நாம வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, விதை இல்லாம வெறும் சாறு மட்டும் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனான ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மசாலாவை கெட்டியா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை ஒரு பாத்திரத்துல போட்டாச்சு. இப்ப இதுல வந்துட்டு நம்ம மீன் சேர்த்து கலந்துக்க போறோம். நான் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு இன்னைக்கு மீன் எடுத்திருக்கிறேன். இது வந்துட்டு கட்லா ஃபிஷ், கட்லா, ரோகு, இல்ல உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ அதை நீங்க போட்டு செய்யலாம். ஃப்ரை பண்றதுக்கு என்ன மீன் யூஸ் பண்ணுவோம், வஞ்சிர மீன், அந்த மாதிரி எந்த மீன் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த மசாலா சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லா பக்கமும் மீன்ல கோட் ஆகுற மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற விடணும். மினிமம் ஒரு 4-5 மணி நேரம் ஊற விட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் செஞ்சீங்கன்னா இன்னுமே பெட்டர். எவ்வளவு அதிகமா ஊறுதோ அந்த அளவுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணி இந்த மீனை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட போறோம். நான் வந்துட்டு இதை ஒரு 4-5 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல அப்படியே மேரினேட் ஆக விட்டுற போறேன். நல்லா மூடி போட்டு உள்ள தள்ளிடலாம். இப்ப கிட்டத்தட்ட இந்த மீன் வந்து ஒரு 6 மணி நேரம் ஊறி இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா நல்லா உள்ள அப்சர்வ் ஆகி ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை. இப்ப நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு பாக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கிறேன். இதுல வந்துட்டு ஷேலோ ஃப்ரை பண்றதுக்காக எண்ணெய் விட்டு வச்சிருக்கிறேன். நீங்க இந்த மாதிரி ஒரு பேன்ல செய்யலாம், இல்லைன்னா இரும்பு தவா இருந்துச்சுன்னா தோசை தவா அதுல செய்யலாம். எது அவைலபிளா இருக்குதோ அதுல வந்துட்டு நீங்க செஞ்சுக்கோங்க. இப்ப என்ன சூடாயிடுச்சு. இப்ப நம்ம வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு பிளேஸ் பண்ணிடலாம். நம்ம இப்ப இது ஒரு 3 நிமிஷம் ஒரு சைடு வேகட்டும் மீடியம் ஃபிளேம்ல. அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணலாம். ஒரு 3 நிமிஷம் பக்கமா ஒரு சைடு வெந்திருக்குது. இப்ப நம்ம அடங்காம இதை வந்துட்டு டர்ன் பண்ணி போடலாம். இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், கேர்ஃபுல்லா டர்ன் பண்ணி போடுங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரி நல்லா குக் ஆகட்டும். இன்னொரு 3-4 நிமிஷம் அப்படியே வேகட்டும் மீடியம் ஃபிளேம்ல. 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கலர் வந்துருச்சு பாருங்க. ஃபிஷ் இறங்காம நம்ம வெளில எடுத்துடலாம் தவால இருந்து. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருக்கேன். நம்மளோட சூப்பரான மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மசாலா ஃபிஷ் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.